அந்த ஓனருக்கும் மேனேஜருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க முடியும்? அவங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால சுலபமா என்ன தூக்கி எரிஞ்சிட முடிஞ்சது. ஆனா நீங்களும் ஒரு ஆண் தானே, அவங்கள மாதிரி கீழ்த்தரமா உங்களால நடந்துக்க முடியுமா? இல்ல மகா, எனக்கு புரியுது. அவங்களுக்கு புரிய இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அதுக்காக இன்னும் எத்தனை காலத்துக்கு நாங்க பாதிக்கப்பட்டவங்களாவே இருக்க போறோம்? கடைசியில இப்ப எனக்கு வேலையே போயிடுச்சு. வேலை போயிடுச்சுன்னு நான் அத்தை கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அடுத்த மாசம் சம்பளமா அவங்களுக்கு என்னால என்னங்க கொடுக்க முடியும்? வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்கலான்னு எவ்வளவு ஆசையா என்கிட்ட கேட்டாங்க. வீட்டுக்கு போனதும் அதை பத்தி கேட்பாங்களேங்க. வேலையே போயிடுச்சுங்கிறப்போ வாஷிங் மிஷினை நம்மளால எப்படிங்க வாங்கி கொடுக்க முடியும்? இன்னும் 2-3 மாசம் போகட்டும்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல வேண்டியதுதான். இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நமக்கு தேவையாங்க? போன 1 மாசமும் சின்சியரா வேலை பார்த்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்ன அவமானப்படுத்தி வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இதுக்குதான் இந்த கஷ்டம்லாம் வேண்டாம். சின்னதா ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சலான்னு சொன்னேன். நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. ஓ கடவுளே, வேலை போனதையும் அத்தை கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு அந்த பேச்சை எடுக்காதீங்க ப்ளீஸ். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் வேலை தேடுறேன். வேற ஒரு வேலைக்கு போய் ஆகணுங்க. உனக்கு வேலை போன விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல போறோமா இல்லையா? சொல்லிதானங்க ஆகணும். ஆனா அத்தை அப்செட் ஆயிட மாட்டாங்க? எனக்கு வேற வேலை கிடைச்சதும் சொல்லலாமா? எனக்கும் அதான் சரின்னு படுது. ஏமா, உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னங்க? பைக் அடமானத்துல இருந்து மீட்கிறதுக்கு ஆபீஸ்ல தான் அட்வான்ஸ் பணம் கேட்டு வாங்கினதா சொன்னேன். ப்ரமோஷன் கிடைச்சதால அதுல கிடைக்கிற இன்கிரிமெண்ட் வச்சு அடைச்சிக்கலான்னு சொன்னேன். இப்ப வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களே, அந்த பணத்தை பத்தி அவங்க எதுவும் கேட்கலையா? மகா, என்ன யோசிக்கிற? வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தானுங்க ஆச்சு. அதோட ப்ரமோஷன் கிடைச்சதுமே எப்படிங்க அட்வான்ஸ் வேணும்னு கேட்க முடியும்? அப்படின்னா கம்பெனில அட்வான்ஸ் வாங்கலையா? அப்போ பைக்கை திருப்ப ஏது பணம்? தாலி சரடு அடமான வச்சு கவரிங்ல சரடு வாங்கி போட்டிருக்கேங்க. பழைய பைக்கை ஓட்டி கால் வழியில நீங்க அவஸ்தைப்படுறத பாத்துக்கிட்டு என்னால அதை பொறுத்துக்கவே முடியலங்க. அதனாலதான் உங்க பைக்கை எப்படியாவது மீட்டு கொடுத்துடணும்னு நினைச்சேன். அப்போ எனக்கு வேற எந்த வழியும் தெரியலங்க. வர இன்கிரிமெண்ட் பணத்துல சீக்கிரமா தாலி சரடை திருப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி சோதனை மேல சோதனை வரும்னு நினைக்கவே இல்லை. அதான் அம்மா கேட்டப்போ நகையை பாலிஷ் போட்டுதான் சொன்னியா? சரி விடு, எல்லாத்தையும் நன்மைக்குன்னு எடுத்துக்கலாம். உனக்கு இதை விட பெரிய பதவி கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கோ. ஆமாங்க, அந்த ராம்குமார் நீ எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்க விடாம பண்ணிடுவேன்னு சொன்னான். அவன் முன்னாடி நான் ஒரு நல்ல வேலையில சேர்ந்து தலை நிமிர்ந்து நிக்கணும். நேர்மையா இருந்ததுக்கு இதுதான் பரிசுனா என்னுடைய நேர்மையாலேயே இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்க. என்னங்க, எனக்கு வேலை போயிடுச்சுங்கிறத நான் சொல்லிடவா? சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அம்மா பயப்படுவாங்க, அழுது புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் 1 மாசம் சம்பளத்தை பார்த்துட்டு அம்மா சந்தோஷமா இருக்காங்க. நாம அதை கெடுக்கணுமா? நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் நாம தான் பார்த்துக்க போறோம். அப்புறம் எதுக்கு சொல்லணும்? வா போலாம். செல்வம், மகா, வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் எப்ப வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னம்மா, என்ன விஷயம்? என்னடா இப்படி கேக்குற? காலையில சொல்லி அனுப்புனேனே, மறந்துட்டியா? என்னங்க, வாஷிங் மிஷினுக்காக நம்ம போய் விசாரிச்சோம்ல, அத்தை அதை கேக்குறாங்க. ஓ, அதை கேக்குறீங்களா? கடைக்கு போய் விசாரிச்சோம்மா. விசாரிச்சிட்டியா? வாஷிங் மிஷின் என்ன கம்பெனி, என்ன விலை, முன்பணம் எவ்வளவு கட்டணும், மாசம் எவ்வளவு கட்டணும்? முன்பணம் வேணா நீ கவலைப்படாத, நான் கட்டிடுறேன். இப்போ போய் மிஷினை வாங்கிட்டு வந்துருவோமா?
கௌரி, பிள்ளைங்க இப்பதான் வந்திருக்காங்க. முதல்ல காஃபியை கொடு, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கேளு. யார் வேணான்றாங்க? ஆமாமா, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் வேண்டாமா? ரெண்டு பேருக்குமே லோன் போடுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? லோன் போடணும்னா பே ஸ்லிப் வேணும். ஆபீஸ்ல கேட்டோம், தொடர்ச்சியா 3 மாசம் வேலை பார்த்தா தான் பே ஸ்லிப் தருவாங்களா? சரி பரவாயில்ல, நேர்லயே போய் பிரைவேட் ஃபைனான்ஸ் மூலமா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க முடியுமான்னு கேட்கலான்னு கடைக்கே போனோம். அங்க என்ன சொன்னாங்க? ஆடி மாசத்துல வாங்கினா ஆஃபர்ல 3000 ரூபாய் கம்மியா கிடைக்குமா, அதோட ஒரு அயன் பாக்ஸும் ஃப்ரீயா தருவோம்னு சொன்னாங்கம்மா. ஓ அப்படியா? மகா கூட ஆடி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இன்னைக்கே வாங்கிடலான்னு சொன்னான். சரின்னு பிரைவேட் ஃபைனான்ஸ் கிட்ட லோன் கேட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா சொன்னான். அடடா, ஆடி மாசம்னா 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொன்னான். அதான் உங்ககிட்ட கேட்டு வாங்கலான்னு வந்துட்டோம். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஆடி ஆஃபர்ல வாங்குவோமா இல்ல இப்பவே வாங்கிடுவோமா? நீங்க சொல்லுங்கம்மா, உங்க விருப்பம். ஆஃபர்ல 3000 ரூபாய் கம்மியா கொடுக்கறான், ஃப்ரீயா அயன் பாக்ஸ் வேற கொடுக்கறான், இன்ட்ரெஸ்ட் இல்லாம லோன் கொடுக்கறான். இதெல்லாம் இருக்கிறப்போ வாஷிங் மிஷினை இப்பவே வாங்கி இதெல்லாத்தையும் நாம ஏன்டா விட்டு கொடுக்கணும்? ஆடி தள்ளுபடியிலே வாங்கிக்கலாம். 3 மாசம் தானே, துணியை நம்ம கையிலேயே துவச்சு போண்டா. இவன தலைய தொங்க போட்டுக்கிட்டே நிக்கிறா. ஒருவேளை புருஷன் கதை கதையா கம்பி கட்டுறத சகிச்சுக்க முடியாம தான் தலை குனிஞ்சு நிக்கிறாளோ? மகா, அண்ணி என்ன தலை குனிஞ்சே நிக்கிற? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதான் டயர்டா இருக்கு. சரிங்க அத்தை, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ற துணி எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் கையிலேயே வாஷ் பண்ணிடுறேன். இல்லம்மா, டயர்டா இருக்குன்னு சொல்ற. இன்னைக்கு நான் பாத்துக்கிறேம்மா, நாளையில இருந்து நம்ம சேர்ந்து துவைப்போம். என்னம்மா? ஆபீஸ்ல இருந்து வந்ததும் எப்பவுமே சாக்லேட் தருவீங்க, இன்னைக்கு தராமலே போறீங்களே. சாக்லேட் வாங்கிட்டு வரலையா அத்தை? வாங்கிட்டு வந்தேன்டா, ஆனா குடுக்க மறந்துட்டேன். ஐ சாக்லேட். ஏய், மகா, அது என்ன பேப்பர்மா அது? அது ஆபீஸ் சார்பா அனுப்ப வேண்டிய முக்கியமான ஒரு கொட்டேஷன் பேப்பர். நாளைக்கு ஆபீஸ்க்கு போறப்போ போஸ்டர்ல அனுப்பிட்டு போனோம் அத்தை. அப்படியா? சரிம்மா, தண்ணி கிண்ணி பற்ற போது பார்த்து பத்திரமா வச்சுக்க. சரிங்க அத்தை. சாக்லேட்டே சாப்பிடு நீ.